கஞ்சா கனாபிஸ் அதை இங்கிலீஷ்ல சொல்றாங்க, ஸ்பானிஷ்ல மரியஜோனான்னு சொல்றாங்க. இது சென்ட்ரல் அண்ட் சவுத் ஏஷியா கண்ட்ரிகள்ல பிசி காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செடி. ஆரம்ப காலத்துல மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணப்பட்ட இந்த பொருள் இன்னைக்கு போதைக்கு அடிமையா ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. பாண்டிச்சேரியில நடந்த அந்த குழந்தையோட இறப்புக்கு காரணமும் இந்த கஞ்சா தான். அந்த ஜார்க்கண்ட்ல அந்த வெள்ளக்கார கப்பல் உங்களுக்கு நடக்கப்பட்ட அந்த கொடுமைக்கும் மூலப்பொருள் இந்த கஞ்சாவை உட்கொண்டவர்களால் ஆனதுதான். இன்றைக்கி இருக்க ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, ஐடி எம்ப்ளாயீஸ் ஒரு சிலர் அதை கெத்து மாசுன்னு நினச்சி பயன்படுத்துகிறாங்க. அந்த கஞ்சால டெரா ஹைட்ரோ கெராபினால் THCன்ற ஒரு காம்பனன்ட் இருக்கு. இந்த கஞ்சாவை ஸ்மோக் மூலியமாவோ வேற ஏதாட்டு மூலியமாவோ உட்கொள்றதால பிரெயினுக்கு டைரக்டா அது போய் அஃபெக்ட் பண்ணுது. இந்த கஞ்சாவால தன்னோட ஞாபக சக்தி ரொம்ப குறையுது, உடல் பயங்கர சோர்வாகுது, நாள் ஆக ஆக பார்வை தட்டுப்பாடு ஏற்படும், கடைசியா ஆண்மைன்னு ஒரு விஷயம் இல்லாமலே போயிடும். இந்த ஒரு விஷயத்தை உட்கொள்றதால யாரு என்ன எவரு அப்படின்னு எதுவுமே பார்க்காம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் உருவாகுது. அதுதான் இப்ப கடைசியா நடந்திருக்க இந்த 2 சம்பவம் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். இந்த உலகத்துல தன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. அடுத்தவனை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படாம தன்னோட உடம்பையும் கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படாத விஷயம் எவ்வளவோ சந்தோஷமான விஷயம் இருக்கு. அதை மட்டும் பண்ணுங்க. தயவு செஞ்சு கெத்துக்காக பண்ணி உடம்பை கெடுத்துக்க வேண்டாம்.